அது வந்து என்ன முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? ஒண்ணு இல்லைங்க மாமா. சரி, ராத்திரி உன் புருஷன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்? என்ன கண்ணு? அது வந்துங்க மாமா, ராத்திரி பூரா அவருக்கு வேலை இருந்ததால அவரால வர முடியலங்க மாமா. வர முடியலையா? அப்போ ஆபீஸ்லயே தங்கிட்டானா? ஆமாங்க மாமா. என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வராம ஆபீஸ்லயே தங்குறது? என் புள்ள என்ன இவ அப்பா மாதிரி குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கானா? ஆபீஸ்ல தானே வேலையை பார்த்துட்டு இருக்கான். அது ஒரு குத்தமா? இதுக்கெல்லாம் கோவப்பட்டா அந்த தெய்வத்துக்கே அடுக்காது. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் நேரத்துக்குள்ள முடிச்சிட்டு வந்துடணும். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வராம ஆபீஸ்லயே தங்குனா அதுவும் தப்புதான். ஒரு ஆம்பளை சம்பாதிக்க போறதே பொண்டாட்டிக்காகவும் புள்ள குட்டிகளுக்காகவும் தான். அதே பொண்டாட்டி எப்படா புருஷன் வருவான்னு வாசலைய பார்த்து ராத்திரி முழுக்க காத்துட்டு இருக்கிறது இருக்கிறதுலே பெரிய கொடுமை. மாமா, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம சின்னத்த ஆபீஸ் வேலையா ராத்திரி பூரா வராம இருந்துட்டாருன்னு போய் சொன்னதுக்கு இப்படி கோவப்படுறீங்களே. நேத்து பூரா அவர் ஆபீஸ் போலங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னே தெரியலையே. இந்த உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. சரி கண்ணு, எப்பதான் வரேன்னு சொன்னாம? வந்துடுறேன்னு சொன்னாருங்க மாமா. வரட்டும் மாமா, அவர் என்கிட்ட போன்ல முக்கியமான அவசர வேலை இருக்கிறதுனால நைட்டு வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னாரு. அவர் இதுக்கு முன்னாடி எப்பயாவது இப்படி பண்ணிருக்காரா? நீங்களே சொல்லுங்க. அப்படியெல்லாம் பண்ணது இல்லையே கண்ணு. இப்பதான் திடீர்னு இப்படிலாம் பண்றான். அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுல புரியாம போறதுக்கு என்னங்க மாமா இருக்கு? நேத்து அவருக்கு ஆபீஸ்ல வேலைய ஜாஸ்தியா கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அவரால வர முடியல. பாவம் மாமா, அவரு மட்டும் என்னதான் பண்ணுவாரு? அவர் வந்ததும் நீங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட கோவப்படாதீங்க. ஏய், பயங்கரமான சாமர்த்தியக்காரின்னு எனக்கு தெரியும்டி. ஆனா இவ்வளவு சாமர்த்தியக்காரியா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தான் தொட்டில ஆட்டுவாங்க. ஆனா நீ தொட்டில ஆட்டி விட்டுட்டு பிள்ளைய கிள்ளி விடுற பாரு. உன் சாமர்த்தியமும் சாகசமும் வேற யாருக்குமே வராதுடி. அப்படி என்ன சாகசம் பண்ணா? இவ்வளவு பேசுறா இல்ல? அவன் வரும்போது ஏன்டா வீட்டுக்கு வராம எங்கடா போனன்னு கேட்க சொல்லு ஒரு வார்த்தை. தானயா மீட்டிங்க வெயிட் பண்ண சொல்லியா? நான் வரணும்ல. நான் வர மட்டும் வெயிட் பண்ணா தானயா கரெக்டா இருக்கும். வணக்கங்கய்யா, 1 மினிட் வெயிட் பண்ண சொல்லியா? நான் வரேன். வாங்கய்யா, உள்ள போலாம். வாங்க 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 வாங்கய்யா. மாமா அவர்களே, நம்ம மாப்பிள்ளையோட ஆபீஸ் கமிஷனர் வந்திருக்கிறாரு. வாங்க. ஐயோ, அவசரப்பட்டு கமிஷனர் பாட்டுக்கு சின்ன தண்ணியத்தை ஆபீஸ் வரலன்னு மாமா கிட்ட சொல்லிட்டா. என்ன பண்றது? வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க சார். மணி, சார் குடிக்க ஏதாவது கொடு. சரிப்பா. வேண்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தேங்க்ஸுங்க. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, கார்த்திக் எங்கம்மா? கார்த்திக் ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்லையா இப்போ? என்ன சார், கார்த்திக் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? அவன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன என்கிட்ட எப்படி கேக்குறீங்க? கார்த்திக் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையே சார். நேத்து கார்த்திக் ஆபீஸ்க்கு வரலையே.
நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், லீவுன்னு சொல்லியிருந்தாரு. ஓ, தனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டு இருக்காரு. கார்த்திக் ரியலி கிரேட் சார். இல்லையே, நேத்து கார்த்திக் அண்ணே இருங்கண்ணே. அது நேத்து அவரு ஆபீஸ்க்கு லீவுன்னு தெரியும். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வருத்தப்படுவோம்னு நினைச்சிருப்பாரு. அதான் நீங்க விஷயத்த சொன்னதும் நாங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம். என்ன மாமா? ஆமா சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, கார்த்திக் இப்ப எங்க இருக்காரு? வெளியில போயிருக்காரா? ஆமா சார். நான் இப்ப கிளம்புறேன். என்ன சார் வந்தவுடனே கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வேலை இருந்துச்சு, அப்படியே கார்த்தி ஞாபகம் வந்துச்சு. சரி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தாமா புடி. அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிங்க சார். புறப்படுறேன். எல்லாருக்கும் வரமா? வாங்க. ஏகண்ண, உன் புருஷன் சொன்ன பொய்ய உண்மையாக்க நீ கடன் துடியா துடிக்கிற. ஆனா நீ சொன்ன உண்மையை பொய்யாக்கிட்டு அவன் எங்கேயோ திரிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. நீ அவனுக்கு ஒரு போனை போடு, எங்க இருந்தாலும் சரி வர சொல்லு.